ஆஸ் அ வீடியோ ரேட்டரா உங்களோட ஹவர்லி ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களே, உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மணி ஏர்னே பண்ண முடியாமல் நிறையா லூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தெரியாமல் நான் நிறையா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணியை லூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் எப்படி அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. ஸோ பேசிக்காக ஹவர்லி ரேட்டுங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட்டை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது இல்லை, உங்களோட ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ ரேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 டயருக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் டயரில் இருக்கும்போது அந்த கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளைண்ட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் ஆவரேஜாக இந்த டயருக்கான ஹவர்லி ரேட் இதுதான். அதுவே நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் டயரில் இருந்தீங்கன்னா கிளைண்ட் கொடுக்குற ரெஃபரன்ஸை உங்களால் ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணிட முடியும். ஆனால் அந்த கிரியேட்டிவ் எக்ஸிக்யூஷனில் கண்டிப்பாக லேக் ஆவீங்க. அங்கேயுமே கிளைண்ட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த டயருக்கு வந்து உங்களோட ஹவர்லி ரேட் ஆவரேஜாக இந்த மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ப்ரோ டயரில் இருந்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலேயே ஒரு அவுட்புட்டை நீங்கள் டெலிவர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கிளைண்ட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த டயரில் இருக்க ஹவர்லி ரேட் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எந்த டயரில் வரீங்க, உங்களோட ஹவர்லி ரேட் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேல்யூவை ஆவரேஜாக வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணாலே நிறையா மணியை சேவ் பண்ண முடியும். பட் இதை நீங்கள் டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்கள்.